நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 827வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு காலையில் சாய் ஜானனின்னு ஒரு பொண்ணு அவள் ஃபோன் பண்ணுறா எனக்கு. அம்மா, நாளைக்கு வரலட்சுமி நோம்பாச்சே, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே நீங்கள் அண்ணா. அவருடைய வேண்டுகோளுக்காக முன்னாடி அதை பேசுகிற வரலட்சுமி பற்றி நான் முன்பே சொன்ன மாதிரி நல்லா கேட்டுக்கணும். இந்த ஜனங்க வரலட்சுமின்னு சொன்னாலும் இப்போ அஷ்டலட்சுமி லிஸ்ட்டையும் ஷோடச மகாலட்சுமின்ற 16 பேரையும் பார்க்குறோம். முதல்ல அஷ்டலட்சுமி எடுத்து ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி. இது அஷ்டலட்சுமி. இதில் வரலட்சுமி வராது. கம்மிங் டு ஷோடச மகாலட்சுமி 16 லட்சுமி சொல்கிறோம். ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி, யசோலட்சுமி, தைரியலட்சுமி, சாம்ராஜ்யலட்சுமி, மோக்ஷலட்சுமி, சௌமியலட்சுமி, சித்தலட்சுமி, ஸ்ரீலக்ஷ்மி, சௌபாகியலட்சுமி, பிரசன்னலட்சுமி, ஜெயலக்ஷ்மி. இதிலே வரலட்சுமி இல்லை. அப்போது வரலட்சுமின்றது என்ன? அதுதான் திருப்பி நான் முடிக்கிறேன். முதலே பிடிச்சி நான் என்ன சொல்கிறேன்னா, வரலட்சுமின்றது லக்ஷ்மி கிடையாது. இதுதான் திருப்பி சொல்கிறது. நல்லா யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் தே வாண்ட் டு மேக் மணி. அவன் கடை சாமான் விற்கணும்னு சொல்லிட்டு என்ன இஷ்டம் போல் சொல்கிறான். அந்த அஷ்டலட்சுமி சொம்ப கொடுக்குறாங்க. ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. சாதாரண செப்பு கலசம் தான் சொல்லியிருக்கான் அந்த காலத்தில். எல்லா காலத்துலையும் பிராமணாத்துலலாம் செம்பில் சொம்பு வச்சுருப்பா. வாய் குறுகலாக்கும், அழகாக தேங்காய் உட்காரும். அதில் என்னென்ன போடணும் நல்லா கேட்டுங்க. அரிசியை போடுவா, தண்ணி விடுறதில்ல. அது அரிசியை போடணும். அரை கும்பத்துக்கு ஃபுல்லாக அரிசியை போட்டு கொஞ்சம் பருப்பையும் போடுவா. எலுமிச்சம்பழம் போடுவா. வெத்தலைப்பாக்கு உள்ள வைக்கணும். எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, காதோலை, கருகமணி, பனை ஓலை சுருள் இருக்குல்ல, அதை சுருட்டி கடையில் விற்பான் ஒரு பேக்கெட்டாகவே. அதில் சீப்பு இருக்கும், கட்டை சீப்பு, மரத்தில் பண்ண கட்டை சீப்பு, கண்ணாடி, ஒரு பம்பரம், ஒரு குங்குமச்சி விளையாட்டம் ஒன்று கொடுப்பான், ப்ளஸ் மஞ்சக்கிழங்கு, ப்ளஸ் காயின்ஸு. இதெல்லாம் அதில் போடணும். அதில் அந்த கலசத்தில் இதெல்லாம் போட்டு மாவளை சொருக்கி அதன் மேலே தேங்காய் வச்சு, இப்போ தேங்காய் வச்சுட்டோமா. இது எங்கள் காலத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக வச்சுட்டுருக்கேன் அந்த டப்பாவரான ரோஸ்வுட் பாக்ஸு. இதில் தான் வரலட்சுமி. அந்த காலத்தில் என் கல்யாணம் ஆகும்போது என் மாமனார் 80 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தார். சின்ன முகம்தான் அது. இட் காஸ்ட் அபவுட் 80 rupees in those days. 1978-79. இதுக்கு இந்த நகையெல்லாம் வாங்கி போட்டு கடையில் போட்டு கொடுத்தாங்க. அது போட்டால் வாங்கினோம், ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இதுதான் காத்திருக்க லட்சுமி. இதுக்கப்புறம் பெரிய லட்சுமிலாம் வாங்குகிற பணம் இருந்தாலும் நம்ம என்ன ஆதி காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இந்த லட்சுமி முகத்தை தான் நம்ம நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என் பசங்களுக்கு தனித்தனியாக பெரிய பொண்ணுக்கு 2வது பொண்ணுக்கு பெருசாக இருக்குது. பெரிய பொண்ணுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி முகம் வாங்கி கொடுத்துருக்கு. நான் ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு நான் வரும்போது லேட்டாகிடுது. ஸோ பிளெயினில் வந்தாலும் மெட்ராஸை இறங்கும்போது அன்றைக்கி வரலட்சுமி வருதான். ஸோ என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறா, இப்போ முகம் இல்லையாண்டு, அந்த பீரோ சாவி என்கிட்ட இருக்குது. அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவன் மாட்டேன்ட்டு கடையில் போய் இந்த மாதிரி ஒரு முகத்தை வாங்கிட்டு கொடுத்தான். ஸோ அந்த முகம் அப்படியே பை த டைம் ரீச் ஹோமு. ஸோ அந்த முகம் அப்படியே இருந்தது. அதை பெரிய பொண்ணு கொடுத்துட்டாங்க அந்த முகத்தை. ஸோ இதுதான் எங்கள் காலத்தில் 1978 பூஜையில் இருக்கிற இது வரலட்சுமி தான். எனக்கு இது வெங்கல சொம்பு மூடி போட்டு கொடுத்துருந்தார். கரமாக தூக்கவே முடியாது என் மாமனார். அதுதான் அந்த மூடியை எடுத்துட்டு அதில் தான் கலச ஸ்தாபனம் பண்ணுவாங்க. வெள்ளி சொம்பெல்லாம் இருக்குது ஆற்றுல. பட் என்ன யூஸ் பண்ணுறோமோ முதலே பிடிக்கும். என்ன செய்வானா சில பேர் ஆற்றுல அது மேலே சுண்ணாம்பு பூசிடுவா. சுண்ணாம்பு பூசி அதிலேயே கூட கண்முக்கெல்லாம் காவியில் எழுதுவாள். அதுவும் நான் எழுதுவேன். இந்த மாதிரி எங்கள் காலத்தில் ஒரு பழக்கம் என்னென்னா,
சவத்தில் எழுதுகிற பழக்கம் உண்டு. சவத்தில் இந்த வரலட்சுமி முகத்தை எழுதுகிற பழக்கம் உண்டு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்காத்து சவத்தில் நான் எழுதியிருந்தேன். 20 years பேக்கு. ஒன்றும் இருக்க போவே இல்லை அது. இது வந்து இதில் போடக்கூடிய பொருள் பாருங்கள், தங்க காசெல்லாம் போடுறதில்ல. சாதாரண வந்து காயின்ஸ் போடுறோம். வெள்ளி காசு அந்த காலத்தில் ₹1 வெள்ளியிலே இருந்தது. ஸோ அதில் போடக்கூடிய பொருள் வந்து காதோலை கருகமணி. மகாலட்சுமி வந்து காதோலை பனை ஓலையை போட்டுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மிக்கு பனை ஓலை கடை, பைர ஓலை வருது, பைரத்தோடு தான் போட்டுருந்தா மகாலட்சுமி. பனை ஓலை சுருளை அடைச்சிட்டு இருக்காரு. மாதங்கி தான் அடைச்சிட்டு இருக்கா. மாதங்கி அவரோட தோடு என்னென்ன, பனை ஓலை சுருள் அதை வந்து எடுத்து காதில் சொருகிட்டு இருப்போம். அந்த காலத்து திருமாங்கல்யமே பனை ஓலையெல்லாம் பண்ணியிருந்தா. புரிஞ்சு அதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மாங்கல்ய சூத்திர சூபித கத்தரால் நம்ம சொல்கிறோம், நம்ம எல்லாம் சொல்கிறோம் தங்கத்தில் தொங்க தலை தாலி எல்லாம் கரெக்ட் தான். பட் ஆதி காலத்தை என்ன பண்ணா, தட் இஸ் நோ. அந்த காலத்தில் பனை ஓலையில் அதை ப்ளஸ்ஸாக மடித்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும், தாய் தாட்டம். அதில் கயிறை மஞ்சள் கயிறை கட்டி அது உள்ள மஞ்சள் பொடியெல்லாம் வச்சு அதை தான் வந்து தாலியாட்டம் அணிஞ்சிருந்துருக்கா ஆதி காலத்தில். ஸோ காதோலை கருகு பண்ணின்றது இந்த ஒரு பாடாமல்லி கலரில் இந்த பனை ஓலைக்கு வர்ணம் பூசி இருக்கும். இந்த விசிறியெல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி. ஸோ அதை சுருட்டி அதை ஒரு நாரில் கட்டி போட்டிருப்பான். இந்த பேக்கெட்டில் என்னென்ன இருக்கும், கண்ணாடி இருக்கும், கட்டை சீப்பு இருக்கும், இந்த பனை ஓலை இருக்கும், கருப்பு வளையல் இருக்கும், கருகமணி இருக்கும். கருகமணி போடணும் பாளுக்கு. இதெல்லாம் வந்து மாதங்கிக்குரிய தவிர மகாலட்சுமிக்குரிய கிடையாது. தட்ஸ் வை அந்த பொண்ணு கேட்டதுனால சொல்கிறேன் அவ்வளவோ நான். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா, ஏன் அப்போ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம். ஏன்னா எங்கள் ஆத்துக்கு அந்த காலத்தில் ஒருத்தர் இந்த வீடு வாங்கின புதுசில் அம்மாஞ்சி சாத்தின்னு ஒருவர், அவர் 98 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். எந்த உபாதையும் நம்மளால் அவர் பையன் பெங்களூரில் இருந்தால் அவர் தனியாக 98 வயசு சமைச்சு சாப்பிட்டுருந்தார் ஜவஹர்லாலில். இங்கேருந்து கிளம்பி போகிறார் பெங்களூருக்கு. ட்ரெயினில் போய் ஏறி உட்காந்தார், அப்படின்னா டக்குன்னு பிராணம் போயிடுது அப்படியே. ஸோ அது ஆஃபீஸ் போன்னு கால் வந்தது. அப்புறம் மத்தியானம் போனேன் சம்பந்தி அதுக்கு கோயம்பேடு பக்கத்தில் அவர் பார்க்குறதுக்கு. போய் மரியாதைலாம் பண்ணிட்டு அவரை நல்லபடியாக வழி அமைச்சிட்டு வரணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் தான் எங்கள் ஆத்துக்கு வீடுக்கு பேர் வச்சார். இது எங்கள் ஆத்து பேர் சௌபாகியான்னு வச்சார். அப்போ பசங்களாம் வெட் கிரைண்டர் இருந்து என் தாத்தா வந்து வெட் கிரைண்டர் பேர் வச்சு காத்துக்கு வெள்ளடியும். மாதங்கி சகஸ்ரநாமத்தில் முதல் நாமாவளினா சௌபாகியா. ஓம் சௌபாகியலக்ஷ்மி நமக. அதான் முதல் நாமாவளியே. மாதங்கி சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய முதல் நாமாவளி சௌபாகியலக்ஷ்மி தான். ஸோ அதுதான் இந்த எங்கள் ஆத்து பேர். ஸோ அவர் வச்சது. ஸோ அதுவே வந்து பெரிய இந்த கல்லில் போட்டு சௌபாகியான் படி போட்டிருக்கோம். வாசலில் இந்த முகப்பில் தான் இருக்கும் எங்கள் ஆற்றுல. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவரே கிளாரிஃபை பண்ணார். இந்த அம்மாஞ்சி சாஸ்திரின்றவரை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார், மாதங்கி தான் வரலட்சுமின்னு அவரே சொன்னார். பெரிய மந்திர சாம்ராட்டுக்கிட்ட பெரிய வித்தியாசலாம் வாங்கினவர், வேத விற்பனர், அவரே சொல்லியிருக்கார். ஆனால் ஜென்ரலாக லக்ஷ்மின்னு சொன்னோடனே எப்படி மாமா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். அதை லக்ஷ்மி வரலட்சுமி பாட்டு பாருங்க. லக்ஷ்மி ராவே மா இன்டிக்கின்னா வீட்டுக்கு, மன கௌரின்னு வரும். அதனால் வைஷ்ணவாள் அது பண்ண மாட்டாங்க. அது கௌரிக்கு உண்டான நோம்புகளோட வைஷ்ணவாளே பண்ண மாட்டா. தட் இட்ஸ் செல்ஃப் இஸ் அத்தன்டிகேஷன் ப்ரூஃப். வரலட்சுமி இது லக்ஷ்மி கிடையாதுன்றது இதுவே ஒரு ப்ரூஃப். அப்போ ஏன் வைஷ்ணவா பண்ணலை? அதை என்ன பண்ணிட்டுருமாவா? எந்த வைஷ்ணவாலும் வரலட்சுமி பண்ண மாட்டான். ஏன்னா அது மன கௌரின்னு வருது. ஸோ ஆகையினால வரலட்சுமி விரதம் அன்னைக்கு யூ கேன்
ரிசைட் லக்ஷ்மி சாஸ்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம், மாதங்கி அஷ்டோத்திரம் சொல்லலாம், இது வேணால் சொல்லலாம். எப்படிம்மா அம்மா எப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். ஏன்னா லலிதா என்ன சொல்கிறான்னா, நீ தாண்டி எனக்கு பதிலாக பூமியில் ஆள போடுவோன்னு சொல்லி மாதங்கிக்கு சொல்கிறா. சொல்லி ராஜ மாதங்கின்னு அவளுக்கு தான் பேர், ராஜ வராகிலாம் கிடையாது. அகைன் ரிப்பீட்டு, ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுப்பேள். ஸோ ராஜ மாதங்கிக்கு சொல்லி தன்னுடைய முத்திர மோதத்தை கழட்டி அவட்ட கொடுக்குறா. உன் பேர் முத்திரேஸ்வரி இன்னிலேருந்துன்றா. ஸோ மாதங்கி பேர் முத்திரேஸ்வரி, அம்மா லலிதையோட ரெப்ரசன்டேட்டிவ், அப்படியே த வேர்ல்டு அவள் தான். ஸோ இந்த மாதிரி இது இது வந்து எப்படி வருதுன்னா, பரமேஸ்வரன் பார்வதி டிஸ்கஷன்லேயே இது வந்துடுதுன்னு சொல்லிருக்கு. நைமிஷாரண்யத்தில் இவர் வந்து சௌனுகாதி மகரிஷியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது சூத மகரிஷி, யார் ரோமகிருஷ்ணரோட பிள்ளை அவர், சூத மகரிஷி வந்து சொல்கிறார், வர விரதத்திலேயே வசந்த விரதம் லேடிஸ் பண்ணக்கூடியதுன்னா வரலட்சுமி விரதம்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்ன மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஷோடச மகாலட்சுமியிலே அது கிடையாது, அஷ்டலட்சுமியில் கிடையாது. ஸோ லக்ஷ்மி இல்லை, பேசிக்காக அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எப்படி இங்கே லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம் கேட்குறாங்க. ஸோ லலிதா சொல்கிற மகாலட்சுமிகிட்ட, அம்மா திரிபுரா ரகசியத்தில் வருது இது, நான் சொல்ல திரிபுரா ரகசியம் சொல்கிறேன். லக்ஷ்மியை கூப்பிட்டு நீ வேறு நான் வேறு ஏடி டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறேன், நான் தான் நீ, நான் வந்து உங்களுள்ளே இருக்கேன் நான் அப்படின்னு லலிதையே சொல்லிடுறா. ஸோ லலிதையே அப்படி சொன்னதால she has given the authorization to மாதங்கி, அவள் தான் முத்திரேஸ்வரி, அவள் தான் ராஜ மாதங்கி. ஸோ போத் ஆர் சேம். ஸோ மாதங்கிக்கு உண்டானது. மாதங்கி என்ன செய்கிறா, அவள் ஹிமாலய பிரதேசத்தில் இருந்தால் மாதங்கி. கதைகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் திருநாங்கூரில் இருந்து இருக்கா. பதங்க மகரிஷி பொண்ணா அப்புறம் தான் இங்கே நடக்கலை, எல்லாம் நார்த் இந்தியாவில் நடந்தது. இவாள்லாம் இங்கே நடந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த இதெல்லாம் வந்து அபிமான ஸ்தலங்கள் அங்கே நடந்த மாதிரி நினச்சின்றது பண்ணி அவள் கதையை கட்டி விட்றா. அவ்வளோதான். எப்படி காஞ்சிபுரத்தில் நடந்த லலிதா சஹஸ்ரநாம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு திருமைச்சூரில் நடந்துன்னு சொல்லிக்கிறாள் அவள்லாம், அந்த மாதிரி தான் மூடச்சனங்களும் அப்படியே ஓடுறது அவள் பின்னாடியே. எல்லாம் திருமைச்சூருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. திருமைச்சூர் இஸ் a lateral temple constructed within 1000 years. பட் காஞ்சிபுரம் 6000 years பேக் துர்வாச பிரதிஷ்டை. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. கண்டு எனி பூஜா, அம்பாள் பூஜையில் ஒன்று தெரிஞ்சுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எந்த கோவிலில் போய் சொன்னாலும் அந்த என்ன பெருந்தெய்வத்தில் வந்துடுறார் அவர். இட் அப்ளைஸ் ஆல் த புருஷ தெய்வங்கள். ஏன்னா சிவன் கோவிலை கூட புருஷ சுத்தம்லாம் சொல்லுவா, ஏன் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்தை மாரியம்மன் கோவிலையும் சொல்லலாம், காளியம்மன் கோவிலையும் சொல்லலாம், காமாட்சி அம்மன் கோவிலையும் சொல்லலாம், மீனாட்சி அம்மன் கோவிலையும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இப்போ மாதங்கி வந்து என்ன சொல்கிறா, நான் தான் லக்ஷ்மியாக வரப்போகிறேன், லக்ஷ்மி கடாட்சத்தை தரேன்ற. யாருக்கு தரேன்ற, அதாவது மகத நாட்டில் குண்டினபுரம் ஊர், அந்த இடத்த சாருமத்தின்னு ஒரு பொண்ணு வசிச்சு வர. அவள் வந்து ரொம்ப பண்புள்ள பொண்ணு, கற்புக்கரசியோ, ஆம்படையா மாமனார் மாமியார் இவாளுக்கெல்லாம் தினம் நமஸ்கரித்து நல்லா சேவை பண்ணுறா. அப்போ மகாலட்சுமி பார்க்குறா, இவளுக்கு எதாவது கருணை பண்ணுன்னு சொல்லிவிட்டு, அப்போ இப்போ மூலமாக மாதங்கி மூலமாக எனக்கு ஆவணி மாதம் முன்னாடி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் நான் வந்து எனக்கு பூஜை பண்ணால், விரதம் பண்ணால் நான் வந்து உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரேன்னு சொல்கிறேன். அப்படி வந்தது தான் அந்த இது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது வரலட்சுமி பற்றி. ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட். இதில் வந்து வாசலில் மாவளை கட்டணும், நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி வாசக்காலெல்லாம் மஞ்சளும் குங்குமம் வைக்கணும். அதே மாதிரி அரிசி மாவு போட்டு வைப்பா, 4 அரிசி மாவு போட்டு நடுவில் குங்குமம் போட்டு மஞ்சளில் பூசிருக்கணும். வாசக்காலெல்லாம் கோலம் இழகோலம் போடணும். போட்டு வராண்டா ஹாலிலேயே வந்து பலகா போட்டு அதில் கோலங்கள்லாம் போட்டு விளக்கேற்றி வச்சு இங்கே வந்து அலங்காரம்லாம் பண்ணிடணும். இங்கே இந்த வராண்டா ஹால் இருக்கு இல்லையா, அதில் அங்கேருந்து அம்பாள் அழிச்சுட்டு போகிற மாதிரி
ஆரத்தி காமிச்சு அங்கே உள்ள அழிச்சும் போனோம் அவளை. இங்கே அந்த வரலட்சுமியை உள்ள அழிச்சும் போய் அங்கே ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம்னு சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் பண்ணி அங்கே புரோஷனம் தான் இல்லை அபிஷேகம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கந்தாந்தாரியாமன்னு ஒரு புஷ்பத்தை கந்தத்தில் நினச்சி அது போட வேண்டியது. நம்மளாம் பண்ணி அன்றைக்கி என்ன பண்ணுவா, பாயசம் பண்ணுவா, வடை பண்ணுவா, குழக்கொட்டை பண்ணுவா, எல்லாம் உண்டு. பச்சரிசி இட்லி பண்ணுவா, புளியாசத்துக்கு உண்டு, இதுக்கும் உண்டு. இந்த அப்பம் போடணும், அப்பம் ஊற்றுவா, இதெல்லாம் உண்டு. வர சுமங்கலிக்கெல்லாம் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் தருவா. இந்த மாதிரிலாம் நம்ம சுமங்கலி தன்மை பெண்களுக்கு நீடிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வரலட்சுமி நோம்பு இருந்தால் என்னென்ன பிரயோஜனம்னா, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆன பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும், ஆம்படியா வந்து நல்ல ஆயுஷோடு இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்காக தான் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கணும். அது படோடாபம் பண்ணிட்டு தாட் போட்டு தஞ்சாவூர்னு இருக்கணும் தேவையே இல்லை. சிம்பிளிஃபைடு இது. இடகோலம் போடணும், மாவளை கட்டுறது, இதெல்லாம் கட்டிடாத அழகாக லட்சுமி கடாட்சத்தில் வந்துடும். இது வந்து நல்லா முதல்ல அடைய வந்து எல்லாம் தேய்ச்சி பிச்சு இது பண்ணிச்சுட்டு இந்த கலச ஸ்தாபனம் எப்படி பண்ணோம். கலசத்தில் அரிசி போடுறோம், பருப்பு போடுறோம், எலுமிச்சம்பழம் போடுறோம், வெத்தலைப்பாக்கு வைக்கிறோம், கட்டைச்சிப்பி வைக்கிறோம், கண்ணாடி வைக்கிறோம், வெம்பர மாட்டம் ஒன்று இருக்கும் அது வைக்கிறோம். அப்புறம் வந்து இந்த காதோலை வைக்கிறோம், கருகமணி வைக்கிறோம், கருப்பு வளையல் போடுறோம். அதெல்லாம் போட்டு அந்த கலசத்துக்கு பாவாடையை சுற்றி அதில் மாவளை கொத்து சொருகி மஞ்சள் பூசிய தேங்காவை சொருகி இந்த முகத்தை மாட்டுறோம். இதை வந்து எப்படி வைக்கணும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாமா வைக்கக்கூடாது. ஒரு தாம்பாளத்தில் ஒரு இலையை போட்டு அரிசி பச்சரிசியை நிரப்பி அது மேலே இந்த கலசத்தை வைக்கணும். இது அப்படியே கொண்டு அதில் பூஜை அங்கே இருக்கிற பலகாலையோ மண்டபத்திலையோ எழுந்திரலை பண்ணணும். பண்ணி இது பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அஷ்டோத்திரம்லாம் படிச்சுட்டு தூபம் தீபம் நைவேத்தியம் இருக்குல்லையே அதெல்லாம் முடிச்சுட்டு கற்பூர நீராஜனை முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது 3 பேருக்காவது வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும். சரி, ஜாக்கெட் பெட் கொடுங்க, 1 மீட்டரை வாங்கி வைங்க. 80 சென்ட் போய் யாராவது கொடுத்ததெல்லாம் கொடுக்கக்கூடாது. தரித்திரம் தான் உடம்படி பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கணும். 75-100 ரூபா தான் ஆகும். சரி, அது பண்ண முடியலையா 25 ரூபாய்க்கு தேங்காய் வைங்கோ, 30 ரூபா தேங்காய். பூர்ண தாம்பூலம் பேர். தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். பூர்ண தாம்பூலம் பேர். ஒரு 5 ரூபா காயினே வச்சு கொடுத்துடலாம். அதுக்கு இப்படி பண்ணால் இந்த நோன்பு நிறைவேறது. சரி, எங்கள் ஆத்துக்கு யாரும் வரவே மாட்டேன்றாலும் நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் கொடுத்துரும்போது. ஸோ இது மாதிரி யார் பண்ணுறாளோ அவளுக்கு லட்சுமி கடாட்சம் குறையாமல் இருக்கும்னு சொல்லப்படுறது. ஸோ இதை சொல்லி இந்த இது படங்களையும் காமிச்சிருக்கேன் நான். இந்த பாருங்கள், வரலட்சுமி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கா. இந்த நேரத்தில் கூகுளில் தான் எடுத்தேன் நானது. அதாவது பாவனை தான். குழந்தையின் தீபம் கொண்டாடும் இடத்தில் சொல்லும்போது வெள்ளி முகமாக இருக்கும். வெள்ளி முகம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மஞ்சளை நல்லா அப்பிட்டு அந்த குடத்தில் அது மேலே சில பேர் கண் மூக்கு வாய் எல்லாம் கூட வச்சுருப்பா வெள்ளியில், அதை ஒட்ட வைப்பா. ஸோ அவாவா குடும்ப பாரம்பரியம். அந்த மாமியார் மாமியாருக்கு மாமியார் அவளை கொடுத்துருப்பா. அதெல்லாம் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ எங்கள் காலத்தில் வந்து லக்ஷ்மி இது உக்காந்து அப்போ காலமாயிட்டேன். அவளுக்கு கொடுத்த முகம் தான் பெரிய முகம் கிடையாது. ஒரு ஜான் அளவுக்கு இருக்கும். மேலே கோல்டன் இதெல்லாம் பண்ணி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் அமைஞ்சது. நான் அவளுக்கு அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது அவளுக்கு. அப்போ அது 180-200 ரூபா தான் அந்த முகமே. இப்போ 1000 கணக்கில் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவள் வசதிக்கு ஏற்பட்டு என்ன முடியுமோ செய்யப்படுவாங்க. பட் இதுக்கு கோலமெல்லாம் போடலாம், ஒன்றுமே இல்லை. அரிசியை அரைச்சி வச்சா கோலம் போட போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். இந்த விரதங்கள் பூஜைகள் புனஸ்காரங்களுக்குலாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் அதுக்கு பலன் உண்டு. இதை சொல்லி இது எல்லோரும் வந்து லட்சுமி கடாட்சத்தோடு நல்ல வாழுங்க. நாளைக்கு கட்டாயம் செய்யுங்க எல்லோரும். சிம்பிளிஃபைடு பூஜை இதோட போதும். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.